Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. திரு சுமந்த், திரு கார்த்திகேயன் இரண்டு பேரும் பேசினதை வச்சு பார்க்கிற போது அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ பாமக வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சாலும் வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. அவங்க ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை இரண்டாவது இடம் யாருக்குங்கிறது தீர்மானிக்கிறதா அதற்கான ஒரு தேர்தலாக தான் இருக்கும். திமுக தலைமையிலான கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற அடிப்படையில் இதை புரிந்துக்க வேண்டியதா இருக்கு. இல்ல, அதை நான் அப்படி பார்க்கலைங்க. ஏன்னா இது பிரதமருக்கான தேர்தல். பிரதமர் யார் என்பது ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்டு விட்டது. இன்னைக்கு வட மாநிலங்கள் முழுமையாகவே கருத்து கணிப்பில் எல்லாம் பிரதமர் வெற்றி பெறுகின்றார், 400 இடங்களை கொடுக்கிறார் ஒரு கணிப்பு வெளியாகிவிட்டது. பிரதமர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டார், சிறந்த பிரதமர், மக்கள் விரும்புகின்ற பிரதமர். நாங்க கடந்த 5 மாநில தேர்தலும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரை பிரதமராக தேர்ந்தெடுப்பது அப்படிங்கறதுதான் எனக்கு இஷ்யூ. இப்போ மக்கள் உண்மையிலேயே எனக்கு தெரியும் தமிழ்நாடு மக்கள் மிக திறமையானவர்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த முறை அவர்கள் இப்ப திமுக யார் பிரதமர் வேட்பாளர் யார் இல்லை, அதிமுக இருந்தாலும் கூட ஒருவேளை அவர்கள் நிற்கின்ற பொழுது யாரை பிரதமர் என்று சொல்லுவார்கள். ஆனா பாஜக தைரியமாக ஒரு வலிமையான பிரதமரை அடையாளம் காட்ட முடியும். ஏதோ எங்க பிரதமர் இத்தனை காரியங்கள் செய்திருக்கின்றார், உலகத்திலே மிகச்சிறந்த மனிதராக தெரிவிக்கின்றார். தேவையில்லைன்னு சொல்லிதான் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும். அதாங்க மக்கள் அதுக்கு அதை சீர்தூக்கி பார்ப்பாங்க இல்லையா? மக்கள் நிச்சயமா யோசிப்பாங்க, நாம போடுற ஓட்டு வீணா போக கூடாதுன்னு நினைப்பாங்க. நிச்சயமா அந்த ஓட்டிற்கு பயன் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்ப அந்த வகையில மக்களுடைய தேர்வு, நான் சொல்ற மகத்தான மக்கள் கூட்டணி எப்பொழுது அமையும் என்றால் பிரதமர் தேர்தல் என்று வருகின்ற பொழுது, பிரதமரை நாங்கள் கையாக்கின்ற பொழுது நல்ல பிரதமருக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். 4 கோடி மக்கள் எங்களுடைய திட்டங்கள் சேர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பழைய பாஜக அல்ல, இன்றைய பாஜக புது பாஜக. எங்களுடைய அண்ணாமலைகளுடைய தொடர்ச்சியான நடைபயணம், திமுக குறித்த பல்வேறு விமர்சனங்கள் உண்மையை தோலுரித்து காட்டிருக்கிறார் மக்களிடம். 2 செய்திகள் முக்கியமானதா, ஒரு உள்வாங்கி பதில் சொல்லட்டும். மத்திய அரசுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகம் போயிருக்கு, பிரதமர் யாரா வரணும் அப்படின்றதையும் மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பாஜகவுக்கான வெற்றி சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் நீட்டு வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடோடு இருக்கிற பிஜேபியும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு வேண்டாங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் சிஏஏ வேணான்னு தீர்மானம் போட்டதுக்கு அப்புறமும், சிஏவை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்கு அப்புறமும் நாங்கள் சிஏவை ஆதரிப்போம்னு சொல்ற மோடி வேணான்னு தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப சொன்னார் மோடி போல ஒரு சிறந்த தலைவரை காட்ட முடியுமா? போய் மணிப்பூர்ல கேளுங்க, பாதிக்கப்பட்ட அப்பாவி பெண்கள் இந்த மாதிரி காணொலிகள் இருக்கேன்னு கேட்கும் போது இன்னும் ஆயிரக்கணக்கான காணொலிகள் இந்த மாதிரி இருக்குன்னு மணிப்பூர் மாநிலத்தினுடைய பிஜேபி முதலமைச்சர் சொன்னார். அந்த மோடி வேணான்னு இந்தியாவே இன்னைக்கு மிக தெளிவா இருக்கு. இப்படி நான் பட்டியல் போட்டுட்டே போலாம். ஏன் தமிழ்நாடு மோடி வேண்டாம்ங்கிற நிலைப்பாட்டில் இருக்குன்னு அவர் கேட்டாரு, நீங்க யாரை ஆதரிப்பீங்கன்னு சொல்லி. திமுகவினுடைய நிலைப்பாடும் இந்தியா கூட்டணியுடைய நிலைப்பாடும் ஒன்றே ஒன்றுதான், எங்களுக்கு சர்வாதிகாரம் வேண்டாம், எங்களுக்கு பாசிஸ்டுகள் வேண்டாம், இந்திய ஜனநாயகம் காக்கப்படணும், இந்திய அரசமைப்பு சட்டம் காக்கப்படணும். அதற்கு யார் உகந்த தலைவராக இந்தியா கூட்டணி தேர்ந்தெடுக்குதோ, இந்தியா கூட்டணி வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்றது இந்தியா இஸ் a secular state னு சொல்லுது. இவர்களுடைய போக்கு எதுவுமே இந்தியா இஸ் a secular. சார் இருங்க சார், உங்க இறுதி கருத்தை முடிச்சிட்டீங்க, நான் பேசுகிறேன். இந்தியா இஸ் a secular state உறுதிப்படுத்துற மாதிரி இல்ல. இப்ப பிஜேபிக்கு ஏன் தமிழ்நாட்டை பார்த்து ஒரு அச்சப்படுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே சொன்னாரு, யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடுன்னு சொன்னாரு. இன்னும் நான் கூடுதலா சொல்றேன், இன்னைக்கு பிஜேபியை இந்தியாவில் எப்படி வீழ்த்த முடியுங்கிற தத்துவத்தை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. 2019 தேர்தலிலேயே இந்தியா முழுவதும் அவங்களால வெற்றி பெற முடிந்த போது தமிழ்நாடு என்கிற மாநிலத்தில் 39 தொகுதிகளை நம்ம வெற்றி பெற்றோம். பிஜேபி என்கிற அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து அவங்க கூட்டணியில் இருந்த அந்த 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 தத்துவத்தை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் மீண்டும் சாத்தியமாகுமாங்கிறதுல தான் இந்த தேர்தல் மிஷினரியை திமுக இன்னைக்கு மிக பலமா வச்சிருக்கு. நீங்க என்னதான் 40 நாட்கள் இடைவேளையில் அறிவிச்சாலும் திமுக இன்னைக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய விதத்துல மிக வலிமையா இருக்கு. மணிகண்டன் சார், தொடர்ந்து பேசதான் போறோம். 39 எம்பிகளை நாட்டுக்கு கொடுத்து என்ன பண்ணீங்க? நான் சொல்லவா? நேரம் ஆயிடுச்சு, தொடர்ந்து பேசலாம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.